पंढरीनाथ महाराज की जय। समचरण सरोजं सान्द्रनीलाम्बुदाभं जगणनिहितपाणिं मण्डनं मण्डनानां तरुणतुलसीमालागन्धरं गञ्जनेत्रं सदयधवलहासं विठ्ठलं चिन्तयामि. ஆச்சாரியாளை பார்த்து சிஷ்யன் சில கேள்விகள் கேட்கிறார். அதுக்கு ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியால் பதில் சொல்கிறார். அதில் ஒரு கேள்வி, குத்திர விதேயோ வாசா, ஏதாவது ஒரு இடத்துல நாம் வசித்து தானே ஆகணும், எந்த இடத்துல வசித்தா நல்லதுன்னு கேட்டான். அதுக்கு ஆச்சாரியால் சஜ்ஜன நிகட்டே, சாதுக்கள்லாம் எங்கே இருக்காளோ அங்கே வசி, அல்லது அதவா காஷ்யாம், காசியில் வசி. காரணம் என்னென்னா, சாதுக்கள் இருக்கிற இடத்துல சத்சங்கம் கிடைக்கும். காசியில் அது மோட்சபுரி, பரம பவித்திரமான பாவனமான கங்கை பிரவகிச்சு ஓடுறா. காசி வாசம் கங்கா ஸ்நானம். கடைசி காலத்தில் மரிக்கும்பொழுது விஸ்வேஸ்வரர் அவனுடைய காதில் ராமநாமத்தை தாரகநாமாவை உபதேசம் பண்ணார். அதனால தான் ஆச்சாரியால் காசியில் வசின்னார். காசியை கூட ரெண்டாவதாக தான் சொல்கிறார். முதல்ல ஆச்சாரியால் சொன்னது சஜ்ஜன நிகட்டே, சாதுக்கள்லாம் எங்கே வசிக்கிறாளோ அங்கே வசின்னு. அதனால் நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் கோவிந்தபுரம். கோவிந்தபுரத்தில் முதல்ல நம்ம பாண்டுரங்கன் தாயார் சந்நிதி 300 வருஷத்துக்கு முன்னாடியே பகவன் நாம போதேந்திர சுவாமிகளுடைய சந்நிதி அதிஷ்டானம். பிராச்சீனமாக கோவிந்தபுரம்னாலே போதேந்திராள் தான் ஸ்மரணத்துக்கு வரும். போதேந்திராளுடைய சன்னிதானம். அடுத்ததாக நம்ம சுவாமி வந்தார் கோவிந்தபுரத்துக்கு. பாண்டுரங்கன் தாயார் 98 வந்தார். அதுலேருந்து இங்கே தொடர்ந்து சத்சங்கம், நாம சங்கீர்த்தனம், கோசேவை, வர பக்தாளுக்கெல்லாம் சேவை, இத்தனை கைங்கரியமும் நம்முடைய விட்டல் ருக்மிணி சமஸ்தானில் நடக்கிறது. வசிக்கணும்னாலும், பர்மனெண்ட்டாக வசிக்கணும்னாலும் சரி, வருடத்தில் ஒரு மாதம் வந்து வசிக்கணும்னாலும் சரி, அப்பப்போ வந்து வசிக்கணும்னாலும் கோவிந்தபுரம் தான் வாசத்துக்கு ஏற்ற இடம். பக்கத்தில் காவேரி, ரயில், பஸ்ஸு, காவேரி எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரே இடத்துல கிடைக்கும். அதில் நம்ம ஆசிரமத்தில் நிறையா ரூம்ஸ் எல்லாம் ஏற்கனவே கட்டி கொடுத்துருக்கோம். காட்டேஜ் எல்லாம் கட்டி நிறையா பக்தாள்லாம் வந்து தங்கின்னு இருக்கா. அவள் சொந்தமாக வாங்கி இப்போ நம்ம ஆசிரமத்தில் இப்போ எல்லோரும் தங்கி இருக்கிற இடத்துக்கு சந்தனி வாசனை. அந்த இடம் ஃபுல்லாகிடுது. இனிமேல் அங்கே இடம் இல்லை. இப்போ புதுசாக ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு 400 சதுர அடியில் ஒரு காட்டேஜ், வசிக்கிறதுக்கு ஓரளவு சௌகரியமாக. அது வந்து நல்ல இப்போ நான் எந்த இடத்துல உட்காந்து பேசுகிறேனோ இந்த சூழ்நிலையில், இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு 3 கட்டியிருக்கோம். நாம் வந்து தங்கணும்னா அதுக்கு ஏற்றபடி நல்ல ஒரு இப்போ சன்னிவேசம், இடம், ஏசியோடு கூட நல்ல சௌக்கியமாக ஒரு இடம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது வந்து இப்போ இருக்கிற இடத்துல ஒரு 8 தான் கட்ட முடியும். ஒரு குடில் மாதிரி 8 தான் கட்ட முடியும். அதுக்கு தான் இடம் இருக்குது. ஏன்னா ரொம்ப நெருக்கமாக கட்டினா கச்சகச்சன்னு போயிடும்னு ஒரு ஏகாந்தமாக இருக்கட்டும்னு ஒரு 8 கட்டுறதாக தீர்மானம் பண்ணியிருக்கோம். இதில் இந்த உற்சவத்துக்கு, கோவிந்தபுரத்துக்கு வரக்கூடிய பக்தாள்லாம் அவள் சுதந்திரமாக தங்கலாம். அவள் எப்போ சுவாமி தரிசனத்துக்கு வந்தாலும் தங்கலாம். அது மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியில் ஏற்பாடு பண்ணியிருக்கு. பர்மனெண்ட்டாக தங்குற மாதிரி அதில் பண்ணலை. ஏன்னா சமையல் வசதியெல்லாம் பண்ண முடியாது. தங்கலாம், அது மாதிரி தான் பண்ணியிருக்கு. இங்கே வரும்போது நம்ம ஆசிரமத்திலேயே ஆகாரம் பண்ணிவிடலாம், பாண்டுரங்கன் பிரசாதமே சாப்பிட்டுடலாம். அப்படி ஒரு 8 ஏற்பாடு பண்ணியிருக்கு. அது ரொம்ப நாளாக மனசில் இருந்தது.
வர பக்தாள்லாம் தங்கிறதுக்கு சிரமப்படுறாளே, கொஞ்சம் தெரிஞ்சோ தெரியாமலோ சௌகரியத்துக்கு பந்தப்பட்டுட்டோம். நம்மால் துண்டை விரித்து உடனே கீழ்ப்படுத்திக்க முடியாத நிலையில் தான் நம்முடைய சரீரம் இருக்குது. இப்போ அதுக்கு ஒரு மினிமம் ஃபெசிலிட்டியாவது தேவை. அது ஒரு மினிமம்னு இல்லாமல் ஓரளவு நல்லதாகவே ஏற்பாடு பண்ணியிருக்கு. இது 8 தான் அவகாசம் இருக்குது. யாருக்கு வேணும்னு பக்தாள் நினைக்கிறீளோ அவள் ஒரு 2 மாதத்தில் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கு. அவள் ஈடுபடுறேன்னு சொல்லி அந்த ப்ரொசீஜர் படி பண்ணினா 2 மாதத்தில் கீ வேணும்னு கேட்டிருக்கேன் பண்ணுறவாள்கிட்ட. அதில் ரொம்ப குறைச்சலான இடம் தான், 8 தான். அது யாருக்கு வேணுமோ அவள் உடனே இதில் கலந்துண்டு அவசியம் பாண்டுரங்கனுடைய கைங்கரியும், இந்த பக்கம் பாண்டுரங்கன், அந்த பக்கம் கோஷாலை, எதிர்த்தா மாதிரி வேத கோஷம் எல்லாம் ஒரே இடத்துல இருக்குது. ரொம்ப அருமையான இடம். இப்போ இந்த இடத்த பார்த்தாலே தெரியும் இந்த சன்னிவேஷம். யாருக்கு வேணுமோ அந்த பக்தாள் அவசியம் உடனே கலந்துக்கலாம். पंढरीनाथ महाराज की जय।